ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜோவிஸ் குவிசின். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம எல்லோரும் வீட்டில் சிக்கன் 65 செஞ்சு சாப்பிடுவோம். அந்த சிக்கன் 65 வச்சு எப்படி ஒரு பிரியாணி பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிக்கன் 65 தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் 1/2 kg போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை சிக்கனை எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஒரு டீஸ்பூன் அளவு சீரகப்பொடி, 2 முட்டையோட ஒயிட் மட்டும் போட்டுக்கோங்க, நல்லா பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் 65 மசாலா. நான் ஆச்சி சிக்கன் 65 மசாலா தான் யூஸ் பண்ணேன். அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லா சிக்கன் பீசஸ்லையும் ஈவனாக ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போது இதை ஒரு கிளிங் ராப்பில் மூடி 30 மினிட்ஸ் நல்லா ஊற வைங்க. இப்போது சிக்கன் பொரிக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஒரு பேனில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இந்த சிக்கன் பீசஸ் ஒன்றா எடுத்து ஸ்பேஸ் விட்டு தனித்தனியாக ஃப்ரை பண்ணுங்கள். ரெண்டு சைடும் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில். இப்போது நம்ம இதை வச்சு பிரியாணி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த 65 பீசஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு தேவையான பொருள் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ போட்டுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க, 5 கிராம்பு, ஒரு பட்டை, 3 ஏலக்காய், அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க, ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி இலை. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 4 கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் 65 பீசஸை கொஞ்சம் போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், திருப்பியும் தயிர் சிக்கன் பீசஸில் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
ஹாஃப் லெமன் எடுத்து மேலே ஸ்க்வீஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான பாஸ்மதி ரைஸ் நான் தனியாக வேக வச்சு எடுக்க போகிறேன். 2 கப் அரிசி நான் எடுத்திருக்கேன். 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி தேவைப்படும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த தண்ணியில். இந்த அரிசியை அரை மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்ச பிறகு நீங்கள் அதை பாயில் பண்ண தண்ணிக்குள்ளே போடுங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க, அரிசி ஒட்டாமல் வரும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியில் கொஞ்சம் குங்குமப்பூ ஊற வச்சு இந்த தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா ஒரு கலர் கொடுக்கும். இந்த அரிசியை இப்போ நல்லா பாயில் பண்ண விடுங்க. இப்போ அரிசி கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு. இப்போ கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் வேணும். அதுக்கு ஒரு எண்ணெயில் ஆனியன்ஸ் நல்லா நீளமாக ஸ்லைஸ் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் ஆகிட்ட பிறகு வெளியே எடுத்துருங்க. இப்போது இந்த சிக்கன் 65 மசாலாவில் ரைஸை ஆட் பண்ணுங்கள். ஒரு லேயர் ஆஃப் ரைஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் மேலே போடுங்க. கொஞ்சம் புதினா இலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. திருப்பியும் இந்த ப்ராசஸ் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ நம்ம திருப்பியும் மேலே இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.